வணக்கம். இன்றைய பதிவில் சிவன் இருக்கிறார், பெருமாள் இருக்கிறார், மாரியம்மன் இருக்கிறார், காளியம்மன் இருக்கிறார், முருகன் இருக்கிறார். இவ்வளவு தெய்வங்கள் இருக்கும் பொழுது நாம் குலதெய்வத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன? குலதெய்வம் என்பது எப்படி தோன்றியது? அது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், நம் முன்னோர்களுடைய வடிவம்தான் குலதெய்வம். நாம் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள், எங்கு வாழ்ந்தோம், நம் முன்னோர்கள் நம்முடைய நினைவில், நம்முடைய வாழ்க்கையில், நம்மளுடைய அனுபவத்தில் இன்னும் நம்மளோட தொடர்புகள் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த குலதெய்வம் வழிபாடு செய்யப்படுகிறது. குலதெய்வம் என்பது நேரடியான பொது தெய்வம் அல்ல. அது நம்ம முன்னோர்களுடைய ஆசி, நம் முன்னோர்களுடைய சாபம். அதாவது பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம சரியான நடைமுறையில் இல்லை, அதை நினைக்காமல் இருக்கும் பொழுது அது சாபமாக மாறுகிறது. அதே நாம் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் தர்ப்பணம் திதி கொடுத்து இறந்தவர்களை, பெரியவர்களை நாம் நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம மறந்திருந்த குலதெய்வம் கூட யாராவது ஒருவர் மூலமாக நமக்கு தொடர்பில் வருகிறது. ரொம்ப நாள் நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்காமல் இருந்தாலும் மனதில் நினைத்து இறந்த பெரியவர்களை எல்லாம் நாம் நினச்சி இந்த மாதிரி குலதெய்வத்தை காட்டி கொடுக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல தான் நம்ம குலதெய்வம் இருந்ததுன்னு அடையாளம் காட்டப்படும். அப்போது நீங்கள் வருஷம் ஒரு முறை அல்லது பௌர்ணமி நாளில் போய் நீங்கள் அதை வணங்கிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் நீங்கும். பண வசதி வருதுங்கிறத நாம் அதில் கேரண்டி கொடுக்க முடியாது. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, திருமணமாகாதவர்களுக்கு காரணமே இல்லாமல் திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். அதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு நிறைவேறும். நீண்ட கால நோய், காரணம் இல்லாத நோய் பார்த்திங்கன்னா நல்ல கேரக்டராக இருப்பாங்க, அவங்களுக்கு நோய் வந்திருக்கும், எந்த கெட்ட பழக்கம் இருக்காது. அகால மரணம், திடீர் மரணம், பெரிய விபத்துகள், அவமானம், அந்த மாதிரியெல்லாம் குடும்பத்தில் நிறையா பணத்தினால் சாதிக்க முடியாத பல காரியங்கள் அதில் குடும்பத்தில் பார்த்து கெட்ட நிகழ்வுகள் நடக்கும். அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு ஒரே வழி குலதெய்வ வழிபாடு தான். அது சலிச்சுக்காமல் வருடம் ஒரு முறை போயிட்டு அவங்கவங்க இனத்தை சேர்ந்த, அவங்கவங்க ஜாதியை சேர்ந்த வழிபாடுகள் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி அதை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வரும்பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படும். பணம் இருக்கிற குடும்பத்தில் எல்லாம் நிம்மதி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்து நமக்கு ஒரு கூடவே இருந்து ஒரு டார்ச் லைட் நம்ம கையில் எடுத்துகிட்டு இருட்டில் நடக்கிற மாதிரி நமக்கு வழிகாட்டிகிட்டே போகும். நம்ம காலடி அடுத்த அடி எங்கே எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத அந்த குலதெய்வம் நமக்கு காட்டும். அது முதல் நீ முதல் ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் ரெண்டாவது அடி எங்கே எடுத்து வைக்கணும்னு சொல்லி காட்டும். அதனால் நீங்கள் நம்பிக்கை